நரிவேட்ட மலையாள படம். தமிழ் டப்பிங் பார்க்கல நான், மலையாளம் ஒரிஜினல் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு படம். நெஞ்செல்லாம் கொஞ்சம் கனத்த இதயமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. சேரனுக்கு மலையாளத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். ஆல்மோஸ்ட் ஹீரோவுக்கு அடுத்த ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். நல்ல வித்தியாசமாகவும் பண்ணியிருக்காரு. பாதி மலையாளம் பாதி தமிழ் கலந்து பேசியிருக்காரு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கல. அதான் ஒரு கதையை சொல்லக்கூடாது, பட் ஒரு ஆதிவாசிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடக்குது, அது அரசாங்கத்து மூலியமாகவும் போலீஸ் மூலியமாகவும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அது அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஹீரோ, அந்த ஏழைங்க சைடில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் எண்டு ரொம்ப கொஞ்சம் மனசை டச் பண்ணிச்சு. வாழ்த்துக்கள் அந்த ஹோல் டீமுக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நரிவேட்டா படத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டொவினோ தாமஸை இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது கலரில் பார்த்தோம். அவருடைய பழைய அந்த 2018 ஏஆர்எம் அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக லூசிஃபர், அந்த கேரக்டருக்கும் இப்போ இந்த படத்தில் அவர் பண்ண கேரக்டருக்கும் கம்ப்ளீட் சேஞ்ச் இருந்தது. அண்ட் முக்கியமாக சேரன், அவரோட கேரக்டர் வாஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங் அண்ட் வெரி பவர்ஃபுல். ஸோ இட் வாஸ் ரியலி ஸோ டிஃப்ரெண்ட். அதாவது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தி டிரெக்டர், அவருடைய செகண்ட் ஃபிலிம் இது, அண்ட் ஹிஸ் ஷார்ட் டேக்கிங்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட். எப்போவுமே கொஞ்சம் அப்படி மெதுவாக ஆரம்பித்து அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் கதை இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப விறுவிறுப்பாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி டொவினோ அண்ட் சேரன் அண்ட் எவ்ரிபடி சுராஜ், எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. வெரி பவர்ஃபுல் கேரக்டர் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் இன்னும் வெளியே வந்த அப்புறம் கூட ஞாபகம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் நரிவேட்டா. தேங்க்யூ. காலங்காலமாக இந்திய ஒன்றியத்தில் பூர்வகுடி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிராக அதிகாரமும் அரசாங்கமும் அது எவ்வளவு எதிராக செயல்படுது அப்படின்றத மீண்டும் தோல் உரிச்சு காட்டிய ஒரு படம் தான் இந்த நரிவேட்டை. தமிழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, மலையாளத்தில் தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. டொவினோ தாமஸ் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தன்னுடைய கேரக்டரை, காட்சிகள் எல்லாமே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. சேரன் முதல் முறையாக மலையாளத்தில் நடிச்சிருக்கிற இந்த படம் ஒரு மன நிறைவாகவும், ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வருவதற்கான அந்த சூழலை பார்க்கும் பொழுது இது மாதிரி இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. நம்ம செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் பார்க்குற அந்த செய்திகள் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னால் நரிவேட்டை திரைப்படமாக வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருந்தது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களும் இந்த டெய்லர் மேடுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்காக பண்ண ரோல்ஸ் மாதிரி இருந்தது. அதில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகரும் எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெவியாக இருக்குது படம் பார்க்கும்போது. இதுதான் லைஃப். நம்ம எதுக்கெல்லாமோ நம்ம ஃபைட் பண்ணுறோம். ஒரு இடத்துக்காக, எனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு அப்படின்றதுக்காக ஃபைட் பண்ணுறது, நல்லது கெட்டது லைஃப்பில் நடக்கிறது. அது ரொம்ப சொன்னால் அப்புறம் ஸ்டோரி இதாகிடும். எல்லோரும் தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்.
தியேட்டரில் போய் பார்க்கணும். அவ்வளோ அழகாக டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, டயலாக்ஸாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரணும், அதான் என்னோடய ஆசை. இந்த க்ரூவுக்கு என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். இது ஒரு பெரிய ஹிட்டாக மாறணும், ஆக்க வேண்டியது நம்ம டியூட்டி. இது பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் டியூட்டி. தேங்க்யூ. ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி. நம்ம சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃபு, தவமிருந்து இந்த மாதிரி படங்களை நடித்து பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதாபாத்திரம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சேரனை இதில் நம்ம பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்தானாக பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மிடுக்கு, அந்த ஒரு ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது. படத்தோட செகண்டாக ரொம்ப மனசு பார்த்துருச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க, மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் தன் கடமை செய்யும்போது எவ்வளோ தடுமாட்டம் இருக்கும், இதெல்லாம் வெளிப்படுத்துகிற படம். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நெஞ்ச உருக்கிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இது வந்து சேரனுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இந்த படம் திருப்ப முடிய அமையும். தமிழ் படத்தில் நடித்த சேரன் மலையாளத்தில் நடிச்சிருக்காரு, அதை நம்ம வரவேற்கணும். மலையாளத்திலையும் கேரளாவிலையும் சேரனுடைய நடிப்பை கொண்டாடுவாங்க. நரிவேட்டை மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ஆட்டோகிராஃபில் நம்ம சேரன் சார் வந்து மலாலி கேரக்டரை வில்லனாக வச்சுருப்பார். இங்கேருந்து சேரன் சாரை கூப்பிட்டு போய் அவரை வில்லனாகியிருக்காரு. ஸோ இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஏன்னா நான் அந்த டைமில் ஆட்டோகிராஃப் ஷூட் பண்ணும்போது சேரன் சாரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் கேரளாவில். படம் முடியும் போதும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். பட் இந்த படத்தில் அவர் நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்து அது ரொம்ப செட்டில்டாக ஃபஸ்ட் டைம் எங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு அவர் ஒரு வில்லன் கேரக்டராக பார்க்கும்போது அந்த அக்செப்டன்ஸ் இருந்தது. டைரக்டர் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அண்ட் டொவினோ தாமஸ் அண்ட் என்டையர் டீம். அந்த ஆதிவாசியாக நிறைய முடி வச்சு நடிச்சிருந்த பையன், அதுக்கப்புறம் ஆதிவாசி பெண்ணாக அவங்க நடிச்சிருந்தாங்க. அதனால் ரொம்ப ரியலாக இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ரொம்ப பொதுவாக மலையாள படங்களில் ரொம்ப இயல்பாக இருக்கும் நடிப்பு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்தது. நிறையா ஆர்டிஸ்டஸ் பெர்ஃபார்மன்ஸஸ், அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, மெயினாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எமோஷ்னலான ஒரு ஆக்ஷன் ட்ராமா, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை, அதை வந்து எவ்வளோ த்ரில்லராக, எவ்வளோ ஆக்ஷனாக, எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக, ரொம்ப மனிதநேயத்தோடு அதை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான படைப்பு. பொதுவாகவே வந்து மலையாளம் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு வாழ்வியலாக ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்ந்து அவங்களுடைய போராட்டத்தில் கலந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக சேரன் சார் வந்து இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட அவரும் சேர்ந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி படம் காட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. ஒரு காட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற வேட்டை தான் இந்த நரிவேட்டா. டொவினோ தாமஸ், சுராஜ், சரண் சார் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆதிவாசியாக நடிச்சிருக்க ஒரு 4-5 கேரக்டர்லாம் செம்மையாக இருக்குது. உண்மையாகவே அவங்க வெளில வந்து பார்க்கும்போதும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உண்மையிலேயே நிறைய காட்டுகளில் வாழ்கிற ஆதிவாசிகளையும் நடிக்க வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெளில வரும்போது எல்லாருமே நிற்கும்போது உங்கள் நடிகர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ரியலாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சரண் சார் நம்ம தமிழ்லேருந்து மலையாளத்தில் போய் நடிச்சிருக்காரு. நான் சரண் சாருடைய உதவியாளர் வேறு. சொல்ல மறந்த கதையிலே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரை வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ரொம்ப ஷாக்காகவும் இருந்தது. அதுவும் இன்றைக்கி எல்லாருமே அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தோம். எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஷாக்காகி தான் வெளில வந்தோம். அப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் நீங்கள் பாருங்கள். அதுவும் சேரன் சாரை பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக் கலந்த சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எல்லோரும் பாருங்கள். நன்றி. படம் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான படமாகவும் இருக்கும், ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும்.
என்னோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப வேற ஆளாக ஒரு ஆளாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எல்லாருக்கும் வேறு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் எமோஷனலாக எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக படத்தோட. ஸோ பார்க்குற ரசிகர்கள் ஒரு நல்ல படம், ஒரு வித்தியாசமான எமோஷனல் ட்ராமா அண்ட் ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிகாரம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தூரம் சின்னாபின்னப்படுத்துதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு தனி மனிதனாக கோபப்பட முடியுமா அப்படின்னா கோபப்பட முடியும், கோபப்பட்டால் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இந்த திரைப்படம் சொல்லுது. அதுதான் நமக்கு வேண்டியதும். ஒரு தனி மனிதனாக பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு யார் கேட்பா, நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு விலகி போயிடாமல் ஒருத்தன் கேட்குறான், அதுக்கான தீர்வு தான் இந்த படம். அது நடக்குது. ஸோ அது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகளும் இந்த அதிகார வர்க்கத்தோட அட்டூழியங்களும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படத்தில் உள்ள வர்கீஸ் மாதிரியான கேரக்டர் இந்த சமூகம் எல்லா இடத்துலையும் தோன்றும், கேட்கும் நியாயத்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லலை, எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் எடுத்த 2வது படம், முதல் படம் இஸ்க் ரொம்ப பிடிச்ச படம், இது 2வது படம். இது எனக்கு ரொம்ப எமோஷனலாக ரொம்ப மூவ் ஆகிட்டேன், மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு மைண்டு. ஸோ எனக்கு இது பிடிச்ச படம். தேங்க்யூ. மக்கள் போய் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். பார்த்து இந்த படத்துக்கான நல்ல சப்போர்ட், நல்ல படம் வேணும், நல்ல படம் வரணும், உணர்வுபூர்வமாக படம் எடுக்கணும்னு சொல்கிற அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நல்ல சினிமாவை தட்டி கொடுத்த அடுத்து வரப்போகிற இளைஞர் சமூகத்தில் நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண ஒரு கடமை நம்ம செஞ்சதாக அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச்.